நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. நீர் எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, அவருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் நிறைவான பலனை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைவான பலன் அப்படின்னு சொல்லும்போது குறையில்லாத ஒரு வாழ்வு, குறைவில்லாத ஒரு வாழ்வு. நான் கடந்த நாட்களில் ஒரு என்னுடைய டைரியில் தான் நான் குறித்து வச்சுருந்தேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அள்ளி அள்ளி கொற்ற வாழ்வு கிடையாது. ஆனால் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் காலம். அன்னன்னைக்கு என்னென்ன தேவையோ அது சரியாக சந்திக்கப்பட்டாலே நமக்கு போதுமான கிருபை உண்டாயிருக்கிறது, வேண்டிய மட்டும் கிருபை உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுதான் நிறைவான பலன். ஒருவேளை கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வச்சுருந்து சமயத்துக்கு அந்த பணம் உதவலை அப்படின்னு சொன்னால் அது ஆசீர்வாதம் இல்லை, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 5 அப்போ 2 மீன்னாலும் நம்ம பசியை ஆற்றி நம்மை திருப்தியாக்கி நம்மூலம் பிறருடைய பசியை ஆற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை, திருப்தியான மனரம்யமான வாழ்க்கை. ஸோ அதுக்காக பணம் இருக்கிறது தவறு அப்படின்னு நான் சொல்லலை, பணம் இல்லாதது ஆசீர்வாதமும் நான் சொல்லலை. ஆனால் நம்முடைய தேவைகள், அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட்டு அதினதின் காலத்தில் என்ன ஒருவேளை நம்ம கடந்து போகிற பாதையில், வாழ்க்கையின் பாதையில் எனக்கு எது தேவையோ அது அந்த நேரத்தில் அருளப்படணும். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். வேதவசனம் சொல்லுது, உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறவர். நாம் அவருடைய வழிகளில் அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய ராஜ்யத்தை தேடி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி நம்ம வாழும்போது நம்முடைய தேவைகள் அதினதின் நேரத்தில் சரியாக என்ன செய்யும், அருளப்படும். அதுதான் இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் வந்திருக்கிற உனக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அவருடைய செட்டைகளின் கீழ், செட்டைகளின் மறைவில் வாழ்கிற ஒரு வாழ்வு. அந்த வாழ்க்கையை வாழ நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சையாய் தீர்மானிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, இந்த இடத்துல
ஆண்டுடைய செட்டை கீழே வந்த ரூத்தை குறித்து நமக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு தெரியும், பின்னால் அதை பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னால் தாவீது ராஜா சங்கீதம் 57:1 சொல்கிறாரு, வேதவசனத்தில் சொல்லியிருக்கு, அந்த செட்டை நமக்கு எப்படியெல்லாம் ஆதரவாக அடைக்கலமாக இருக்குது, அது எப்படியெல்லாம் நம்மளை நடத்துது, அந்த செட்டையின் மறைவு நம்மளை எப்படியெல்லாம் நடத்துதுங்கிறத நம்ம வேதவசனத்தில் பார்ப்போம். உள்ள செட்டையின் மறைவு அப்படின்னா நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கும் அது அந்த பாடுகளே இல்லாத, உபத்திரவமே இல்லாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு அப்படின்னு நம்ம நினைக்கும். ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளி ஆகும்போது தான் அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்ம பங்காளியாக முடியும். பாருங்க, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் கிடையாது, அப்படிதான் வேதவசனம். ஆண்டவரே கூட உன்னதத்தில் ராஜாவா வீட்டிருப்பதற்கு முன்பாக, நம்ம எல்லாம் மீட்டுக்கொள்ளும் முன்பாக சிலுவையை என்ன செஞ்சார், சுமந்தார். ஸோ அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனார். நம்ம எல்லாரும் அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஸோ கிறிஸ்தவ வாழ்வு அப்படிங்கிறது ஒரு சிரமமே இல்லாத வாழ்வு கிடையாது. அதை நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அது பற்றி எரிகிற ஒரு வாழ்வு தான். ஆனால் அது பச்சையாக இருக்குங்கிறது தான் ஆண்டுடைய வாக்குத்தத்தம். முச்செடி எப்படி பற்றி எரிஞ்சுது, பற்றி எரியும் போதும் அது பச்சையாக தான் இருந்துச்சு, அதன் நடுவில் தான் தேவன் தோன்றினார். அதே போல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி நடுவில் உலாவுனாங்க. ஆனால் அவங்க கூட ஆண்டவர் உலாவுனதுனால அவங்க அக்கினி நடுவில் எரிஞ்சு போகலை, உலாவுனாங்கன்னா பூங்காவில் போய் நம்ம உலாவுவோம் பார்த்தீங்களா, சந்தோஷமாக இளைப்பாறுதலா. அதே போல் கிறிஸ்தவ வாழ்வு உலகத்தார் பார்வைக்கு நம்மளும் அநேக உபத்திரங்கள் வழியாக கடந்து செல்வோம். அந்த உபத்திரவங்களை தான் நம்ம சேதப்படுத்துவோமே ஒழிய அந்த உபத்திரவம் நம்மை சேதப்படுத்தாது. வேதவசனம் சொல்லுது, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை மேற்கொள்வதில்லை. ஸோ நம்ம இதெல்லாம் என்ன செய்யணும், சர்ப்பத்தை எடுப்பீங்க, பாம்பை மிதிப்பீங்க, பலவிதமான காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பிசாசுகளை துரத்துவீங்க. அப்போ பிசாசை எதிர்கொண்டால் தான் நம்ம பிசாசை என்ன செய்ய முடியும், துரத்த முடியும். சர்ப்பம் நம்ம வழியில் வரும்போது தான் அதை என்ன செய்ய முடியும், மிதிக்க முடியும். ஸோ சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு. அப்போ சாவுக்கு எதுவானதை குடிக்க நாம் கட்டாயப்படுத்தப்படுவோம். சாவுக்கு எதுவானவன்னா என்னது, விஷமுள்ளவைகள். அது இனிமையானது கிடையாது, கசப்பானது, வேதனையான அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், இதெல்லாம் நம்ம கடந்து செல்ல இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் சில நாட்களில் நம்மளை அனுமதிப்பார். எப்படி யோபோட வாழ்க்கையில் பாடுகளும் கஷ்டங்களும் அவன் எதிர்பாராத நேரத்தில் கடந்து வந்துச்சு. அதனால் அவன் தவறு செய்ததுனால கடந்து வரல, அவன் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக இருந்தான், ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான். ஆண்டவர் அவன் என்னுடைய தாசன், அவர் என்ற நீதிமான், அவரை குறித்து ஆண்டவரே சொல்கிறார், அவன் நீதிமான், உத்தமன், நீ என் பிள்ளை மேலே கண்ணை வச்சியோ அப்படின்னு சொல்லி சத்துருவை பார்த்து என்ன செய்கிறாரு, பிசாசை பார்த்து கேட்குறாரு. ஸோ அப்படிப்பட்ட நம்மளால் என்ற அளவு ஆண்டவருடைய நீதியை அணிந்து கொண்டு அவருடைய பாதையில் முன்னேறி செல்லும்போது சத்துருவானவன் என்ன செய்கிறான், சில நேரங்களில் இப்படி சில உபத்திரவங்களை தர ஆண்டவர்கிட்ட போய் கேட்கான், நீர் அவங்களை இப்படி வச்சுருக்கீங்க, அதனால தான் அவங்க உண்மை பண்பட்டுதாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு குறையும் வைக்கலை, அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க, அவங்களுக்கு பணத்தில் குறையா, இல்லை வாழ்க்கையில் குறையா, அந்த குறையா இந்த குறையா, எல்லா விதத்திலும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, சந்தோஷமாக அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க, சந்தோஷமாக அவங்க காரியங்களை செய்கிறாங்க, சந்தோஷமாக அவங்க வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன உனக்கு என்ன அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுனால தான் அவங்க உம்முடைய காரியத்தில் உண்மையாக உத்தமமாக இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவரோட கூட போய் போராடி அவர்கிட்டயே பெர்மிஷன் வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை சோதிக்கிறதுக்கு வர்றாங்க. அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கிற பிள்ளைகளையும் சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் சில நேரம் அவரே என்ன செய்கிறார், அவர் வச்சிருக்கிற வேலையை எடுத்துட்டு அனுமதி கொடுக்குறாரு. அந்த பிள்ளைங்க மேலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, அவருடைய பிள்ளைங்க மேலே. ஸோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்ம நடந்து கொள்ள ஆண்டவரே நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனும் சத்துவமும் தருவாராக. பாருங்கள், அப்போ அந்த வேலையை எடுத்து ஆண்டவர் அவங்கள அனுமதிக்கும் போது அந்த சத்துருட்ட முற்றிலுமாக அவர் ஒப்பு கொடுக்கலை. என்ன செய்கிறாரு, சில கண்டிஷனோடு தான் என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. அப்படி அவர் அனுப்புறதுக்கும் ஒரு சில காரியங்கள் உண்டு. இப்போ யோபு கடைசி சொல்லுவார் 42வது வசனத்தில்,
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சத்துரு கையில் ஒப்பு கொடுக்க தீர்மானிச்சிங்க, அதை தடைப்படுத்தவும் முடியாது. ஒன்று, ஆரம்பத்திலே அவர் நல்லவர் தான், உத்தமர் தான். ஆனால் இன்னும் புடமிடப்பட்ட பொண்ணா அவர் விளங்குறாரு. அந்த வசனம் சொல்லுது, அவர் சொல்றார், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி. அப்போ ஆண்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்ம இப்போ தங்கம் வாங்கும்போது பார்ப்போம் 18 கேரட் இருக்குது, 12 கேரட் இருக்குது, 14 கேரட் இருக்குது, 18 கேரட் இருக்குது, 20 இருக்குது, 22 இருக்குது, 24 இருக்குது, இன்னும் 916, இன்னும் அந்த 916லே இன்னும் என்ன சீல் இல்லாமல் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சுத்த பொண்ணா புடமிட 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 12 கேரட்டும் பொண்ணு தான், 18 கேரட்டும் தங்கம்தான், 20 கேரட்டும் தங்கம்தான், 22 கேரட்டும் தங்கம்தான், 24 கேரட்டும் தங்கம்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய பிள்ளைகளை, அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை, யோபுவை போன்ற பரிசுத்தவான்களை யாரை பாடுகளுக்கு உட்படுத்த முடியுமோ அவங்கள தான் பாடுகளுக்கு உட்படுத்துகிறாரு. உட்படுத்த ஒருவேளை ஒரு சிறு பழுது கூட இல்லாத ஒரு தம்முடைய மனவாட்டியா அந்த பிள்ளைகளை உருவாக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். எவர்களை அழைத்தாரோ எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைச்சிருக்கிறாரு, எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறாருன்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ யார் யாரை எதுக்கு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதினதின் பாதையில் அவங்கவுங்க பாதையில் அவர் நேர்த்தியாக நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. நான் போகிற பாதை என் தங்கையோட பாதை கிடையாது, என் தங்கையோட பாதை என் தம்பியோட பாதை கிடையாது, அவரவருக்கு தனி பாதை. ஸோ நம்ம இன்னொருத்தரோட பாதையை பார்த்தோம், இன்னொருத்தருடைய அழைப்பை பார்த்தோம், நம்ம பரமப்படவும் வேண்டாம், பெருமைப்படவும் வேண்டாம். நமக்குரிய பாதையில் நம்ம ஓடி முடிக்க லக்கை நோக்கி தொடருகிறவர்களாக நாம் காணப்படணும். ஸோ அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கிற நாம் இந்த நாளில் அந்த யோபுக்கு சில நேரம் ஆண்டவர் அந்த சோதனையின் பாதையை கொடுத்தப்ப கடைசி சொல்கிறாரு, நான் அறியாததையும் எனக்கு எட்டாததையும் நான் அலப்புனேன், இனிமேல் நான் என்ன செய்வேன், என் வாயை பொத்தி கொள்வேன்னு சொன்னார். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுனதை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாரு, யோபுவை பாராட்ட தான் செஞ்சார். ஆனால் கூட யோபு என்ன செய்கிறாருன்னா சில காரியங்களை கற்றுக்கொண்டார். கடைசி ஆண்டவர் அந்த இடத்துலையும் அந்த யோபுவின் முகத்தை பார்த்து அவங்கள என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னை திட்டுன, தன்னை அலட்சியப்படுத்தின, தன்னை குற்றப்படுத்தின அந்த ஃப்ரெண்ட்ஸையும் கூட அவர் மனப்பூர்வமாக அவங்களுக்காக கூட மன்னித்து ஆண்டவருடைய கருத்தில் ஆண்டவர் சமூகத்தில் வேண்டுதல் செய்தார். ஆண்டவர் யோபுவின் வேண்டுதலை கேட்டு அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸையும் ஆசீர்வதித்தார், அவரையும் ரெட்டிப்பாக ஆசீர்வதிச்சார்னு சொல்லி பார்ப்போம். ஆண்டவர் அவருக்கு ஒரு குறைவும் வைக்கலை, அவரையும் பரிபூரணமாக்கி ஒரு பூரணமாக இருந்தவரை பரிபூரணமாக மாற்றிட்டு அவருக்கு இழந்ததை எல்லாவற்றையும் ரெட்டத்தனையாக என்ன செஞ்சார், கொடுத்து விசேஷித்த ஆசீர்வாதம் உள்ளவனா மாற்றினார். இதற்கு பின்பு யோபு நெடுநாள் இருந்து பூரண ஆயுசுள்ளவனா ஆண்டு சமூகத்துக்கு போனான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில நேரம் சிக்ஷைகளை, சோதனைகளை அனுமதிக்கிறாரு. என் வாழ்க்கையில் இது நடக்கணுமா, என் வாழ்க்கையில் ஏன் இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சில நேரங்களில் இந்த நகோமியை போல, ரூத்தை போல புலம்புகிறவர்களா, மனதுக்குள்ளே கேள்விகளை கேட்கிறவங்களா, சஞ்சலங்களை கடந்து செல்றவங்களா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கசந்து கொள்ளுகிறவர்களா பல நேரங்களில் நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நகோமி சொல்கிறா, நீங்கள் என்ன நகோமின்னு சொல்ல வேண்டாம், மாறாள்னு சொல்லுங்கன்னு சொன்னார். ஆனால் பின்னாட்களில் அந்த நகோமியோட வாழ்க்கையை மதுரத்திலும் மதுரமாக ஆண்டு என்ன செஞ்சார், மாற்றினார். ரூத்தை ஒருவேளை அடிமையாக ஒரு ஆகாதவளாக வந்த ரூத்தை அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ரூத்தோடு கூட வந்த ரூத்தோட மருமகள்னு சொல்ல மாட்டாங்க, ரூத்தோடு வந்த மோவாபிய பெண் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவளை போவாசுக்கு மனைவியாக்கி எஜமானின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், உயர்ந்த இடத்த கொடுத்து ஆசீர்வதிச்சார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ரூத் திரும்ப மோவாபுக்கு போகிறத தெரிந்து கொள்ளாமல் நகோமியோடு கூட தொடர்ந்து பின்பற்றி கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்தா. அவன் நகோமியோட செட்டையை நம்பி வரல, கர்த்தருடைய செட்டையை நம்பி பெத்லெகேமுக்கு வந்ததுனால அவள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டா. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த செட்டையின் மறைவில் நம்ம இருக்க தீர்மானிக்கும் போது என்ன நடக்கு, சில காரியங்கள் மாறுபாடாக என்ன செய்யலாம். ரூத்து கர்த்தருடைய செட்டைக்கு கீழே வந்த பிறகு தான் அவள் வாழ்க்கையில் அவளுடைய கணவர் மரித்து போனார்.
நகோமி கர்த்தருடைய செட்டைகளின் கீழே இருக்கும்போது தான் அப்படிப்பட்ட இழப்புகள் எல்லாம் சந்திச்சாங்க. இதை போல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்குன்னு நான் சொல்லலை, சிலருக்கு சில விதமான பாடுகள் இருக்கும். அந்த சின்ன பாடுகள்லேயே சோர்ந்து நம்ம போகிறவங்களா காணப்படுறோம். வேதத்தில் பார்த்தோன்னு சொன்னால் சங்கீதம் 57:1 சொல்லுது, விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் நான் உடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். இந்த செட்டைகளின் மறைவு சில நேரம் என்ன செய்யும்னா, நம்ம விரும்பாத இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போவோம். எப்படி யோபு விரும்பாத இடத்துக்கு ஆண்டவர் அழைச்சிட்டு போனாரோ அதை மாதிரி யோசேப்பு விரும்பாத இடத்துக்கு ஆண்டவர் அழைச்சிட்டு போனார். அதை போல் சில நேரங்களில் நம்ம என்ன செய்யும், ஆண்டுடைய செட்டை நம்மை அழைத்து சொல்லும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், அதான் இந்த வசனம் சொல்லுது, விக்கிரங்கள் கடந்து போக மட்டும். சில நேரங்களில் சில ஆபத்துகள் நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு இப்போ நடக்குது நமக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் பொறுத்து நடக்கிறது, இன்னும் 2 நாள் கழித்து நடக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து என்ன நடக்க போகுதுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் முக்காலமும் அறிந்திருக்கிறவர். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா, சில நேரங்களில் நாம் தீங்கு நாளில் அவருடைய செட்டை கீழே இருக்கும்போது தான் அவர் நம்மளை மறைத்து பாதுகாக்க முடியும். தீங்குக்கு மறைத்து பாதுகாக்கும்படி பாருங்கள், விக்கிரங்கள்னா ஆபத்துகள் நமக்கு நேரிடாமல் நம்ம அமைதலாக ஜீவனம் பண்ணணும், நம்மை பாதுகாக்கும்படி நம்மை பராமரிக்கும்படி சில நேரங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதைகளுக்கு நேராக நடத்துகிறாரு. வேதத்தில் பார்த்தோன்னு சொன்னால், நோவாவை ஆண்டவர் பேழை செய்ய சொல்லுவார். பேழை செய்ய சொல்லிட்டு அந்த ஜலப்பிரளயத்தை அவர் அனுப்ப போகிறாரு. நோவா கிட்ட சொல்கிறாரு. நோவா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. சொல்கிறது ஆண்டவர் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அவன் விசுவாசத்தினால மட்டும்தான் பேழையை செஞ்சான். சொல்கிறது ஆண்டவருங்கிறதுனால மட்டும்தான் அவன் கீழ்ப்படிஞ்சான். அவனுக்கு மழையும் தெரியாது, வெள்ளமும் தெரியாது, ஜலப்பிரளயமும் தெரியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய ஞானமும் இருந்ததா என்னன்னு நமக்கு தெரியலை. ஆனால் அவன் ஞானவானாக இருந்ததுனால தான் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொண்டவனா அவன் அந்த பேழையை செய்தான். பேழையை செஞ்சு அவனோடு கூட அவன் குடும்பத்தாரும் என்ன செஞ்சாங்க, அந்த பேழைக்குள்ளே போனாங்க. பேழைக்குள்ளே போகும்போது சந்தோஷமாக போனாங்களா, முறுமுறுத்து போனாங்களா, நோவாவுக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு போனாங்களான்னு நமக்கு தெரியாது. சில நேரங்களில் நம்ம அப்படியும் என்ன செய்வோம், கட்டாயத்தின் பேரில் ஆனால் நோவாவுக்கு ஆண்ட அந்த அதிகாரத்தையும் கிருபையும் கொடுத்துருந்ததுனால தன்னுடைய குடும்பத்தையாவது அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய கட்டளைக்கு இணங்க பண்ணி பேழைக்குள்ளே கொண்டு செட்டு போனார். அப்போ பேழைக்குள்ளே இருக்கும்போது வெளியிலேருந்து நிறைய பேர் பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பரிகாசத்தை அவன் முக்கியப்படுத்தாமல் போனான். அதுக்கப்புறம் மழை வந்துச்சு, எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ஜாய் பண்ண முடியாமல் என்ன செஞ்சார், பேழைக்குள்ளே அவனும் அவனுடைய குடும்பமும் இருந்தது. பேழைக்குள்ளே விட்டு, ஒருவேளை இதெல்லாம் பரிகாசத்தை பார்த்து நோவா வெளியே வந்துடக்கூடாது, இந்த ஜனம் மலையில் என்ஜாய் பண்ணுறதை பார்த்து நோவா குடும்பம் வெளியே வந்துடக்கூடாது, இதெல்லாம் ஆண்டவர் மனசில் வச்சு என்ன செய்ய, முதல்ல பேழையின் கதவை அடைச்சிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சில காரியங்களை நம்ம என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆண்டவரே, இவங்கெல்லாம் உலகத்தார், இவங்க அக்கிரமம் பண்ணுதாங்க, அநியாயம் பண்ணுதாங்க, அவங்க விருப்பம் போல் ஜீவிக்காங்க, எனக்கு விருப்பம் போல் பேசக்கூட நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கல, விருப்பம் போல் சரி ஒரு நல்ல காரியம் இதை கூட நான் செய்ய 1000 யோசனை யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே சில நேரம், நானும் சில நேரம் நிறைய யோசிச்சிருக்கேன். செய்கிறது நன்மையாக இருந்தால் கூட அதை நான் சந்தோஷமாக செய்ய முடியலையே ஏசப்பா, இந்த உலகம் என்னை நிதானிக்கே, என்னை நியாயம் தீர்க்க, விமர்சிக்குமோன்னு நான் பயந்து செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு நம்ம சில நேரம் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் தூர தள்ளிட்டு எழும்பி நிற்கிறோம். எழும்பி நின்றுட்டு எதிர்கொண்டாலும் பரவாயில்ல, என் தலையை உயர்த்துக்கிறவர் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அந்த செட்டையின் மறைவில் நான் இருக்கிறேங்க ஒரு நிச்சயம் மட்டும்தான் சில காரியங்களை செய்ய தைரியத்தை கொடுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் கூட நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை அவங்க வெளியே வந்தால் பின்னால் வர ஜலப்பிரளயத்துக்கு அவங்க தப்பிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிஞ்சிருந்ததுனால பேழையின் கதவை அடைத்தார். இதை போல் சில நேரம் அடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நாம் இருப்போம். மற்றவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. மற்றவங்களாம் நம்ம பார்த்து பரியாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலைமைகள் காணப்படும். ஆனால் அதெல்லாம் முக்கியப்படுத்தாமல் நாமளும் இந்த நாட்களில் நோவாவை நம்ம நினச்சிக்கொள்வோம், நோவா குடும்பத்தை நினச்சிக்கொள்வோம். பாருங்கள், பின்னாட்களில் மிகப்பெரிய ஜலப்பிரளயம் வந்தது, மொத்த உலகமும் அழிஞ்சுது. ஆனால் நோவாவும் அவனோடு கூட இருந்த பிள்ளையில் இருந்த 8 பேரும் காக்கப்பட்டாங்க. பின்னால் ஒரு சந்ததி உருவாகிறதுக்கு பெரிய அவங்களும் அவங்க குடும்பமும் தான் வேறா இருந்துச்சு. அந்த நோவாவோட குடும்பத்திலேருந்து இன்னைக்கு வந்தவங்க தான் அவங்க உலகத்தை பூரா பழகி பெருகி
நிரப்பி இருக்காங்க நமக்கு தெரியும். பாருங்க, இதே போல சில நேரத்தில் ஆண்டவர் வரப்போகிற காரியத்துக்கு நாம் தப்பிக்கொள்ளும்படி சில அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நம்மளை நடத்துறாரு. அதுதான் நமக்கு ஆண்டவருடைய மறைவு, செட்டையின் மறைவு. ஸோ விக்கினங்களுக்கு கடந்து போக மட்டும் உடைய செட்டையின் மறைவில் நான் பத்திரமா இருக்கிறேங்கிற உணர்வோடு கூட நம்ம ஆண்டவரை துதிக்க பழகுவோம். அந்த நோவாவை அவங்க மனைவி, அவங்க மருமக்கமாரு, அவங்க பிள்ளைங்களாம் என்னெல்லாம் செஞ்சாங்களோ நமக்கு தெரியாது, என்னெல்லாம் பேசுனாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் பின்னால் அவங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி எவ்வளவோ அதுக்கப்புறம் நெடுநாள் அவங்க உயிரோடு இருக்காங்க. நிறைய பிள்ளைகளை பார்க்காங்க, பேரன் பேத்திகளை பார்க்காங்க, நிறைய மழைக்காலங்களை பார்த்துருப்பாங்க, சாரல்களை பார்த்துருப்பாங்க, தென்றல்களை பார்த்துருப்பாங்க, அழகாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்த மழையில் எல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. கட்டமாக குடும்பமாக சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடுறது போல் கொண்டாடி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, சுகமாக வாழ்ந்திருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்ட சூழலை வரும்போது அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள, நான் செட்டையின் மறைவில் பத்திரமா இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அறிக்கை பண்ணி நம்ம இருக்கும்போது ஆண்டவருடைய கரத்தில் எப்படி ரூத் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாலோ அதே போல் நாமும் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வோம். கொஞ்ச நாள் நம்ம பொறுத்து கொள்ளும்போது அந்த செட்டைகளின் மறைவு நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். இன்னொருத்தரை நம்ம விதத்தில் பார்த்தோம்னா யோசேப்போட வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துகிற பாதை, தன்னுடைய சொந்த வீட்டில் செல்ல பிள்ளையா இருந்த அந்த மகன் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை ஆண்டவருக்கு கொடுத்தாரு. அந்த தரிசனத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணுங்கிறதுனால ஆண்டவர் வித்தியாசமான பாதைகளில் நடத்துகிறாரு. போத்திபார் வீட்டுக்கு போகிறாரு, அங்கே ஒரு தலைமைத்துவத்தில் இருக்காரு. அங்கே போய் ஒருவேளை கொஞ்சம் வீட்டை தன்னுடைய வேதனையை மறந்து வரும்போது அதே சத்துரு, எப்படி யோபு மேலே கண் வச்ச அந்த சத்துரு இப்போ யோசேப்பு மனைவி மூலமாக போத்திபார் மனைவி மூலமாக யோசேப்பு மேலே கண் வைக்கிறாரு. ஆனால் அதுவும் ஆண்டவர் நடத்தின பாதை தான். அந்த இடத்துல பரிசுத்தமாக தான் மேலே எந்த தவறும் இல்லாத யோசேப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான். அந்த சிறைச்சாலை வாழ்க்கையிலையும் பலவிதமாக மல்லருக்கும் ஆசீர்வாதமாக தான் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ள உள்ள அங்கலாய்ப்புகளும் ஏக்கங்களும் மறக்கப்பட்ட நிலையும் வேதனைகளும், என் வாழ்க்கையில் வேதனைக்கு முடிவே கிடையாதான்னு சொல்லி அவன் நிச்சயம் தனக்குள்ள அங்கலாய்த்திருப்பான். ஆனாலும் ஆண்டவருடைய தந்த தரிசனத்தின் ஆண்டவர் தந்த தரிசனத்துக்கும் நான் போகிற பாதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையேன்னு சொல்லி அவன் யோசித்திருப்பான். ஒருவேளை அவன் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சு அந்த நன்மை செஞ்சவன் என்னை நினைத்து கொள்வான், என்ன உயர்ந்த இடத்துக்கு நான் விடுதலையாக எனக்கு கிருபை வழிகாட்டுவான்னு அவன் நினைச்சான். அவனையும் ஆண்டவர் அவனும் மறந்து போக ஆண்டவரே என்ன செஞ்சாரு, அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போகும்படி பண்ணினார். யோசேப்பு பானபாத்திரக்காரன் மறந்து போயிருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா பானபாத்திரக்காரனை மறக்க செய்தது ஆண்டவர். ஏன்னா அவன் அந்த அடைக்கப்பட்ட நிலையில இருக்குதுதான் அவனுக்கு பாதுகாப்பு. அவன் வெளியில வந்தா போத்திபாரை வச்சோ போத்திபார் குடும்பத்தை வச்சோ அவனுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஸோ அரச ராஜ கட்டளைனா ராஜ குற்றம் பண்ணவங்க இருந்தார் சிறைச்சாலையில் அவன் அடைச்சாதான் அவனுக்கு உயிர் பாதுகாப்பாது உண்டுன்னு சொல்லி தான் ஆண்டவர் போத்திபாரோட இருதயத்தில் அந்த சிந்தனையை கொடுத்து ராஜ குற்றம் புரிந்த இடத்துல அவனை சிறைச்சாலையில் வச்சிருந்தாரு. ஆனால் உலகத்துக்கு அவன் சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவன் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே அவருடைய அடைக்கலத்துக்குள்ள பத்திரமா பாதுகாப்பாக இருந்தான். ஏற்ற காலம் வந்துச்சு. ராஜாவுக்கு ஆண்டு சொப்பனத்தை கொடுத்தாரு, பானபாத்திரனுக்கு நினைவுபடுத்தினாரு, யோசேப்பு அழைக்கப்பட்டாரு, அவருக்கு வேறு வஸ்திரம் தரிக்கப்பட்டது, ராஜவஸ்திரம் உடுத்தப்பட்டது, அவரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனார். அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. பின்னாட்களில் ஒரு பஞ்சம் வரும். அந்த பஞ்சத்தில் என்னுடைய ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த 12 கோத்திரம் பாதுகாக்கப்படணும். அந்த 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தில் இயேசுவானவர் வரணும். இந்த உலகமே மீட்கப்பட அவர் தன்னையே சிலுவையில் அர்ப்பணிக்குங்கிறதுல ஆண்டுடைய அநாதி தீர்மானம். அப்படிங்கிறதுனால அந்த அநாதி தீர்மானத்துக்கு நேராக அவருடைய ஜனங்களை நடத்தும்படி யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனார். அவரை பாடுகளுக்கும் உட்படுத்தினாரு, ஆளுகையும் கொடுத்தாரு, மேன்மையையும் கொடுத்தாரு, அவரையும் ஆசீர்வாதமாக்கினாரு, ஆசீர்வதித்தாரு, அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றினாரு. அதனாலதான் சங்கீதம் 27:5 சொல்லுது, தீங்கு நாளில் அவர் உம்மை தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து உன்னதத்துல உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். தீங்கு நாளில் நம்முடைய கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார், உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல்னு. நாமும் இந்த நாட்கள்ல ஒருவேளை மறக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், குற்றப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், மற்றவங்க நம்மளை அற்பமா என்ற ஒருவேளை அந்த குடும்பத்துல போத்திபார் குடும்பத்துல இவன்
தலைவனா விசாரணக்கர்த்தனா இருந்தான். எல்லாரும் இவனுக்கு கீழ்ப்படுத்தி இருப்பாங்க. ஒரு நாள் குற்றம் சாட்டப்பட்டு அவன் அவனை கைதியாக அழைச்சிட்டு போகும்போது அவனை மற்ற அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை வேலைக்காரங்களும் அவனை அற்பமாக பார்த்துருப்பாங்க. அற்பமாக பார்த்தவங்க முன்னால் ஆண்டவர் அவனை அதிபதியாக்கி உத்தரவு இல்லாமல் ஒருத்தரும் கையை காலை கூட அசைக்கக்கூடாதுங்கிற போத்திப்பார் உட்பட உத்தரவு இல்லாமல் கையை காலை கூட அசைக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எகிப்தின் பார்வோன் கட்டளையிட்டு அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனார். இத்தனைக்கும் காரணம் ஆண்டவருடைய நடத்துதல். அவருடைய செட்டைகளுக்கு கீழே யோசேப்பு பத்திரமா இருந்ததுனால நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய செட்டையை கீழே பத்திரமா இருக்கக்கூடிய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அவருக்கு கீழே நம்ம வாழ்ந்திருப்போம். அப்படி வாழ்ந்திருக்கும் போது அவருடைய செட்டைக்குள்ளே இருக்கிறது சில நேரங்களில் ஓட்டை சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமைக்கு ஓடு சுமதான், ஆனால் அதுதான் அதுக்கு பாதுகாப்பு. அதே போல் நாமும் சத்துருவின் எந்த கண்ணிகள்லையும் சிக்கி விடாதபடிக்கு, அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த ஓட்டத்தை தரிசனத்தை விட்டு நம்ம ஓடி போகாதபடிக்கு, எப்படி நோவாவை ஆண்டவர் பிள்ளைகளை வச்சு பாதுகாத்தாரோ, யோசேப்பை எப்படி சிறைச்சாலைகளை வச்சு பாதுகாத்தாரோ, அதே போன்ற சில சூழ்நிலைகளில் நம்மையும் ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த சூழ்நிலைகள் தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த சூழ்நிலை தான் நம்ம பராமரித்திருக்கு. அந்த சூழ்நிலையில் நம்ம அமைதியாக இருக்கும்போது ஏற்ற காலத்தில் பேழையின் கதவை திறந்து நோவாவை வெளியே கொண்டு வந்த தேவன், நோவாவின் குடும்பத்தை நினைத்தருளின தேவன். அதே போல் யோசேப்பை நினைத்தருளி அவை சிறையிலிருந்து வெளிப்பட பண்ணின தேவன் நம்மோடும் கூட இருக்கிறார். பின்னாட்களில் அவர் நமக்கு நன்மை செய்யும் பொருட்டு இந்த நாட்களில் சிறுமைப்படுகிற சூழ்நிலையை நமக்கு அனுமதித்திருக்கலாம். நம்ம அமைதியாக ஆண்டவரைக்கு நன்றியோடு காத்திருப்போம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை வெளியே கொண்டு வர பண்ணுவார். நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவருடைய நாமத்தை நம்முடைய மூலமாய் மகிமைப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பா, தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பா, உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல், உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். நன்றி இயேசப்பா. உங்க மறைவில், உங்க செட்டைகளின் மறைவில் நாங்கள் பத்திரமா இருக்கிறோங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு நாளும் துதிக்க ஏற்ற நாளில் நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு உடைய பலத்த குரத்துக்குள் அடங்கியிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. உங்களை துதிக்கும்படி நாங்கள் எழுந்திருக்க பண்ணுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.